ரோகிணி ரொம்பவே அழுதுட்டுருக்காங்க. இத பார்த்து வித்யா கேட்குறாங்க, "தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன்ல இவ்வளோ அழுதுட்டுருக்கியே" அப்படிங்கிறாங்க. "உனக்கு தெரியாதாடி எங்கள் ஆன்ட்டி எங்கள் அப்பா வருவாரு, எப்போ வருவாரு எப்போ வருவாருன்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. எனக்கு என்ன செய்யணும்னே தெரியல. வீட்டில் போன பிறகு என்ன வீட்டில் வச்சு பார்ப்பாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது" அப்படிங்கிறாங்க. எனக்கும் அது சந்தேகமா தாண்டி இருக்குது. "உண்மையா தான் நீ அழுவுறியா?" அப்படின்னு கேட்குறாங்க மறுபடி. உண்மையா தான் அழுதுட்டுருக்கேன். எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது. அந்த முத்தால ஒரு பிரச்சனை வராமல் இருக்க. அதான் ரொம்ப கடுப்பா இருக்குது. அவன் சண்டை போட்டா கூட எங்கள் அப்பா வரல, ஏன் வரலன்னு சொல்லி இந்த ஆன்ட்டி மறப்பாங்கன்னு பார்த்தேன். இப்போ அவனும் இயல்பா இருக்கான். என்ன செய்யணும்னே தெரியல அப்படின்னுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில சுருதியோட அப்பா கத்துறாரு, "ஏய் இங்கே வா" அப்படிங்கிறாரு சுதாவை. சுதா வராங்க. "என்னங்க?" அப்படிங்கிறாங்க. ஃபங்க்ஷனும் முடிய போகுது. நீ அப்படி செஞ்சுருவ, இப்படி செஞ்சுருவ, சுருதியை நம்ம வீட்டோட கொண்டு வந்துருவேன், மாப்பிள்ளை வீட்டோட இருப்பார் அப்படி இப்படின்னேன். ஒன்றுமே நடக்காது போல, நீ எதுக்கும் ஆக மாட்ட அப்படின்னுட்டு இருக்காங்க. ஏங்க 2 ஆளை ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. அவனுக்கு பெரிய சோக்கராக இருக்கானுங்க. அவனுக்கு பொண்ணையா இப்போ இப்படி நடக்கு, அவனுக்கு எதுக்குமே ஆக மாட்டானுவோ, கறிக்கு ஆக மாட்டானோ, புளிக்கு ஆக மாட்டானுவோ அப்படிங்கிறாங்க. சுருதி அம்மாவுக்கு சரியான கடுப்பாகுது. இந்த ஆளை செட் பண்ணி வச்ச ஆளை போய் ஏசுகிறாங்க. நீங்களாம் மனுஷரா, உங்களாம் ஏற்பாடு பண்ணி வச்சதுக்கு நான் வந்து ஆடு மாடை ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா எக்கச்சேச்சு நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க, அவனுக்கு எவ்வளவோ வறண்டு எடுத்து பார்க்குறோம், ரொம்ப பொறுமையாக இருக்கான், அவன்கிட்டலாம் யாருமே முடியாது போல் அந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ எதுக்கு நீங்கள் பெரிய ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, பேருங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சிச்சி ஃபைனலாக ஒரு ஆயுதம் வச்சுருக்கோம் சாப்பிட்ற இடத்துல அப்படிங்கிறாங்க. நான் சாப்பாடு முடிச்சுட்டு அவங்க டாட்டா போட்டு போயிடுவாங்க தானே அப்படின்ட்டு இருக்காங்க. இல்லை சேச்சி, அந்த அண்ணாமலையை உங்கள் சம்மந்தியை வந்து சாப்பிட கூப்பிட போய் அங்கே அவமானப்படுத்திட்டோம்னா கண்டிப்பாக அவங்க பையனுக்கு கோவம் வரும் அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி அம்மா சொல்கிறாங்க, கண்டிப்பாக கோவப்படுவான், என் அப்பாவுக்கு ஒன்றுனா கண்டிப்பாக கோவப்படுவான், சரி அப்படி செய்யுங்க அப்படிங்கிறாங்க. உடனே நைஸாக பேச்சு கொடுக்குறாங்க. அந்த 2 ரவுடியும் வந்து நேராக அண்ணாமலைட்ட பேச்சு கொடுக்குறாங்க. நீங்கள் சம்மந்தி வீட்டுக்காரங்க வந்து சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நாங்கள் விசேஷ வீட்டுக்காரங்க அந்த ஃபஸ்ட்டு சாப்பிடட்டும், நாங்கள் பிறகு சாப்பிட்டுக்குறோம் அப்படிங்கிறாங்க. இல்லை நாங்கள் பொண்ணு வீட்டுக்காரங்க சம்மந்தால் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட நீ வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உடனே முத்தையும் அண்ணாமலை கூப்பிட்றாரு. சும்மா தானே இருக்கடா வா சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. இல்லை பண்ண வேணாம் அப்படிங்கிறாங்க. பாப்பா அப்படிங்கிறாங்க. 2 பேரும் இலையில் உட்காடுறாங்க. உடனே நேராக சுருதியோட அம்மாட்ட வராங்க. அவங்க 2 பேரும் இலையில் உட்கார வச்சிட்டோம், இப்போ பந்தி வைக்க போகிறோம், பந்தி வச்சுட்டு இப்போ அசிங்கப்படுத்தினா அவர் கண்டிப்பாக கோவப்படுவார் அப்படிங்கிறாங்க. இதை நேராக சுருதி என்னோட அம்மா வந்து அப்பாட்ட சொல்கிறாங்க, ஏங்க பிரச்சனை பண்ணுறதுக்கு ஒரு வழியை பார்த்துட்டோம் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சாப்பிட உட்காந்துருக்காரு, உன்னோட பெரிய ஆள் ஒரு ஆள் வந்திருக்காங்க, தூரம் இருந்தீங்க அப்படின்னா முத்து சரியான கோவப்படுவான், இதை வச்சே நம்ம பொண்ணை தனியாக கூட்டி போயிடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே சிரிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சரி ரைட்டு ரெடி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இவங்க சாப்பாடு வைக்கிறவங்க ஒரு பொருள் எடுக்க போகிறாங்க. அந்த கேப்பில் முத்தும் அண்ணாமலையும் எந்திரிச்சு சின்ன பசங்களுக்கு இடம் கொடுத்துட்றாங்க. அவங்க பார்க்கும்போது வாசுதேவன் பார்க்கும்போது சின்ன பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. பற்றி அவங்க பிளான் எல்லாம் சொதப்ப தான் செய்யும், நீங்கள் எதுக்கு மேலே லாய்க்கு இல்லை அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே சுதா ஏற்பாடு பண்ண ஆட்கள் சொல்கிறாங்க, நாங்கள் பண்ணதெல்லாம் கரெக்டு தான், டைமிங் ஃபஸ்ட்டு தப்பாக போயிடுச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை அப்படி இப்படிங்கிறாங்க. இப்படியே சொல்லிகிட்டு இருங்க, ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படின்னுட்டு இருக்காங்க. அப்போ பார்வதி சொல்கிறாங்க விஜயாட்ட, இந்த மாதிரி நல்ல நேரம் போகுது, அவங்க 2 பேருக்குமே ரொம்பவே கண்ணு பட்டிருக்கும், திஷ்டி எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே திஷ்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வராங்க. வரும்போது மீனா நீயும் வந்து நெல் அப்படிங்கிறாங்க பார்வதி. உடனே நான் எதுக்கு அப்படிங்கிறாங்க. விஜயாவும் கேட்குறாங்க, அவள் எதுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை மீனா எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. 2 பேரும் ஆர்த்தி எடுக்கிறாங்க. அப்போ ஆர்த்தி எதுக்குப்பா எடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு முத்து அண்ணாமலைட்ட. எப்போ ஊருக்கு கண்ணு புறம் பட்டிருக்கும், எடுக்க தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, எங்களுக்கு தான் கண்டுபட்டுருக்கோம், எல்லோரும் கண்டுபிட்டுருப்பாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரவியும் சொல்கிறார், ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே உங்களை யாரடா கண்டுபட்டுருக்க போகிறா அப்படின்னு கேட்குறாரு முத்து. உடனே ரவி ஏற்றுக்கிறாரு, ஆமாம் நம்மளை யார் கண்டுபட்டுருக்க போகிறா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து முத்தை பார்க்குறாரு, என்ன இதை நீ கிண்டல் பண்ண போறியா அப்படிங்கிற. ஒன்றும் பண்ணல, நான் வாய் பேச மாட்டேன், நீ என்ன பண்ணிட்டு போ அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சுருதி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாருமே செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க. என்ன ஒரே செல்ஃபியாக எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணியிருக்கோம், அந்த செல்ஃபி தானே லாஸ்ட்டு அப்படின்ட்டு இருக்காங்க. இனிமேல் வந்து உன்னுடைய மாதமாக இருக்கும்போது நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு தான் வரப்போகிறோம் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. சுருதி ரொம்பவே வெட்கப்பட்டு சிரிக்கிறாங்க. ரவியும் சிரிச்சிட்டு வெளில வந்துடுறாரு. இந்த சூழ்நிலையில் நகையை பூரா அவசர அவசரமாக கலத்தி வைக்கிறாங்க. மாலையோடு சேர்ந்து ஒரு செயினும் வந்துடுது. உடனே கூட்டிகிட்டு வாங்க சுருதியையும் ரோஹிணியும் அப்படிங்கிறாங்க. பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மீனா ரொம்ப கூப்பிட போகிறாங்க. அப்போ மாலை கலத்தி கிடக்கு. அந்த மாலையை உத்து பார்க்குறாங்க, அதில் ஒரு செயின் இருக்குது. ஐயோ, சுருதி வந்து மாலையை கலத்தும் போது செயினோடலாம் கலத்தி போட்டிருக்கா, யாராவது வந்து எடுத்துட்டாங்கன்னா என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எடுத்துக்கிட்டு இருக்கும்போது வாசுதேவன் தச்சையெல்லாம் உள்ள வந்துடுறாரு. நீ என்ன ரூமில் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. கையில் தங்க செயின் இருக்குது, நீ இப்படி பண்ணணும்னு நினச்சி கூட பார்க்கல, இப்படி திருட்டு பணம் பண்ணது தான் வந்தியா, இப்படி விசேஷ வீட்டில் பண்ணுறது தான் அப்படி வந்தியா, எங்கள் குடும்பத்தில் யாரும் இப்படி கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே சுதா வா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்னங்கன்னு ஓடி வராங்க. உடனே விஜயா முழிக்கிறாங்க, ஏன் சம்மந்தி இப்படி கத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு. திருட தான் வந்திருக்க நீ அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க,
என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. உன் மருமக வந்து என் வீட்டு திருட தான் வந்திருக்கா அப்படிங்கிறாங்க. சம்மந்தி கரெக்டாக பேசுங்க, என் மருமக அவள் அப்படி செய்ய மாட்டான் அப்படிங்கிறாங்க. உடனே அவள் செய்யாமையா சொல்கிறாங்க, அவள் கையில் தங்க நகை இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவுக்கு தாங்கவே முடியல, அழுதுகிட்டே நேராக போய் முத்தை போய் கட்டி பிடிக்கிறாங்க. முத்து என்ன மீனா என்ன மீனா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா என்ன வந்து செயின் எடுத்தேன்னு சொல்கிறாங்க. மீனா சொல்லும்போது அப்படி ஒரு மாதிரி ஆறாரு. இந்த மாதிரி சுருதி மாலையை கலத்தி போடும்போது அதில் ஒரு செயின் இருந்துச்சு, அதை எடுத்து கொடுக்கலான்னு தான் பார்த்தாங்க, இனி திருடிட்டேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவன் பொண்டாட்டி தான் திருடிருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்கிறாரு. இதை கேட்ட முத்து சொல்கிறார், சார் மரியாதையாக பேசுங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் திருடுறது தானே வந்திருக்கீங்க, எங்கள் குடும்பத்தில் உங்களை மாதிரி இப்படி யாரும் கிடையாது அப்படி இப்படிங்கிறாங்க. சரியான கோவம் வந்துடுது. மரியாதையாக பேசுங்க அப்படிங்கிறாங்க. உன் முன்னாடி திருடி தாண்டா அப்படிங்கிறாங்க. என் முன்னாடியா திருடி அப்படின்னு சொல்லிட்டு வாசுதேவனை வெளுன்னு இழுத்துடுறாங்க. வாசுதேவனுக்கு அடி தாங்க முடியாமல் நெளியுதார். இதை சூழ்நிலை அண்ணாமலையும் விஜயாவும் பிடிக்கிறாங்க. முத்து விடு அப்படிங்கிறாங்க. உடனே சொல்கிறாங்க, இப்படி உள்ள குடும்பத்தில் என் பொண்ணு வாழணும்னு தலை இழுத்து அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே சுருதியும் வராங்க. இப்படிப்பட்ட குடும்பம் என்ன குடும்பம் அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ரவிட்ட சொல்கிறார் அண்ணாமலை, அவன் பொண்டாட்டியை கூப்பிட்டு கிளம்பு வா வீட்டுக்கு போவோம், இது சரி வராது அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே விஜயாவும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நல்ல நடந்த ஃபங்க்ஷனில் கெடுத்துட்டான் அந்த முத்து அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை முறைக்கிறாரு விஜயாவை. உடனே சுருதி சொல்கிறாங்க, நான் இன்னும் வரமாட்டேன் உங்கள் வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. ஏன் வரமாட்டேன் அப்படின்னு கேட்குறாரு ரவி. வர முடியாது, ஒரு ரவுடி, ஒரு திருடன், ஒரு சமயக்காரன் இருக்கிற வீட்டில் என்னால் வர முடியாது. நீ சமயக்காரன்னு தெரிஞ்சால் கூட நான் வந்து உன்னை கல்யாணம் வச்சேன். ஆனால் நீங்கள் வந்து எங்கள் அப்பாவை அசிங்கப்படுத்திட்டீங்க அப்படிங்கிறாங்க. என்ன சுருதி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க விஜயா. என்ன நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க, நீங்களே பெரிய ஆசை பிடிச்ச ஒரு ஆள், பணம்னு அலையுத ஆள் அப்படிங்கிறாங்க. சுருதி மரியாதையே பேசு அப்படிங்கிறாங்க. ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வாங்குறாங்க. இதை பார்த்த விஜயா ஷாக்காகி நிற்கிறாங்க. உங்களை ஓங்குறதுக்கு உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருதே, எங்கள் அப்பாவை வந்து அவர் முத்து அடின்னு அடித்தார், அப்போ நீங்கள் பார்த்துட்டு தானே நின்னீங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, நானும் தானே சண்டை போடக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, இந்த சண்டையை இழுத்து விட்டு வேடிக்கை பார்க்கறதே மீனா தான். மீனா இப்படி செய்வா, இப்படி சண்டை வரும்னு சொல்லி தான் வைக்கிறா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, விஜயா என் கோவத்துக்கும் ஒரு அளவு உண்டு அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ரவி சொல்கிறாரு, நான் இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன், வரலையா அப்படிங்கிறாங்க. உடனே சுருதியோட அம்மா சொல்கிறாங்க, மாப்பிள்ளை நம்ம வீட்டுக்கு போவாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம வீடுங்கிறது உங்கள் அப்பா வீடு தான் எங்கள் வீடு, நான் கிளம்புறேன், சுருதி நீ வரலையா அப்படிங்கிறாங்க. நான் வரல அப்படிங்கிறாங்க. அப்பவும் வாசவன் சிரிக்காரு. சரி ரைட்டு, இவனை பிரிச்சிட வேண்டிதான், வந்தால் மருமகனா பார்ப்போம், வரலையா சுருதிக்கு வேறு இடத்துல சூப்பர் இடத்துல அவளை பார்த்து கட்டி வைப்போம் அப்படின்னு நினச்சி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. வீட்டில் போய் சரியான கடுப்பாக இருக்காங்க விஜயா. இந்த மீனா பார்த்த பாரு ஃபங்க்ஷனே சரியாக நின்று போச்சு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே முத்துக்கு சரியான கோவம் வருது. ஏம்மா இதுக்கு மேலே மீனாவை பற்றி யாராவது பேசுனீங்க வச்சீங்க அப்படின்னா நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு இருக்காங்க. ரோகிணி ரூமில் போய் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆகா, நம்ம நினச்ச சண்டையை விட இது பெரிய சண்டையாக இருக்குது, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இந்த ஆன்ட்டியோ வந்து வீட்டில் இருக்கவங்களோ உங்கள் அப்பா என்னாச்சு ஏதாச்சும் வந்தாரா வரலையா ஒன்றுமே கேட்கல, இது அப்படியே தொடரட்டும், நம்மளும் இதை சும்மா விட்டுறக்கூடாது, ஆன்ட்டிகிட்ட திருச்சி விடணும் அப்படின்னு நினைக்காங்க. உடனே ரோகிணி ரூமுக்கு போகிறாங்க விஜயா ரொம்பவே சோகமாக இருக்காங்க. இந்த சுருதி இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கலாமா, அவள் தான் என் மருமகா, இந்த வசதியான பிள்ளையில இந்த வீட்டில் வாழணும், என் மக்க மாதிரி நல்லா இருக்குன்னு நினச்சேன். ஆனால் வந்து இந்த சுருதி நீ இப்படி பேசிக்கிட்ட சபையில், நீ ஒரு நாள் இப்படி பேசிடாதம்மா, ஆன்ட்டியால் தாங்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி அவங்க பேசுறதுக்கு காரணம் எல்லாமே மீனா தான். மீனா வீட்டுக்காரர் அப்படி சபையில் வந்து அவர் ஒரு பணக்காரர், அவர் அடித்தா தாங்குவாங்களா, என் அப்பா அடித்தா யாரை தான் பொறுத்துப்பா, இதே மாதிரி எங்கள் அப்பாவும் வந்து முத்து இப்படி நடந்துக்கிட்டாருன்னா நானும் இந்த வீட்டில் இருப்பேனா ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க. உடனே விஜயம் முடிக்கிறாங்க. ஆஹா இவ்வளோ வீட்டை விட்டு கிளம்பிடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட பார்த்து தான் பேசணும் அப்படின்னு சொல்லி பம்புறாங்க. இதை பார்த்த ரோஹிணிக்கு ரொம்பவே சந்தோஷம். ஆகா நம்ம ஆன்ட்டி நம்மகிட்ட வந்து பார்த்து தான் பழகுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாடு களைய தான் செய்யுது அப்படின்னு நினைக்காங்க. இப்போ சொன்ன முத்துக்கு சரியான கடுப்பு. செல்வத்துக்கு ஃபோன் அடிக்காரு. செல்வம் எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. நீ தானே ஃபோன் அடிக்க மண்டபத்துக்கு வாங்க, அப்புறம் ஃபோனே அடிக்கல அப்படிங்கிறாங்க. கார் ஸ்டாண்டில் இருக்கேன் அப்படிங்கிறாரு. நானும் கார் ஸ்டாண்டுக்கு வரேன் அப்படிங்கிறாங்க. ஃபங்க்ஷன் வீட்டுக்கு என்னப்பா கார் ஸ்டாண்டுக்கு வராங்க அப்படிங்கிறாங்க. இல்லை வயிறு பசிக்கு சாப்பிடணும் அப்படிங்கிறாரு. சாப்பிடலையா, ஃபங்க்ஷனில் சாப்பிடலையா நீ அப்படிங்கிறாங்க. இல்லை வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. நடந்த கதையெல்லாம் சொல்கிறாரு. ஐயோ அப்படிங்கிறாங்க. மீனா சிஸ்டரை பேசுகிற அளவுக்கு ஆகிட்டு அவன் சும்மா விட்டா அப்படிங்கிறாங்க. 4 பூசை கொடுக்க தான் இருந்தேன், எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் நீ தடுத்துட்டாங்க, இல்லைன்னு நடக்கவே வேற. ஆனால் மீனா அழுதுகிட்டே இருக்கா, சாப்பிடவே மாட்றா, என்ன செய்யனே தெரியல அப்படிங்கிறாங்க. நண்பா தப்பாக நினச்சிக்காத, உன் பொண்டாட்டி மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னா கொஞ்சம் வெளில போய்ட்டு வாங்க. ஏன்னா நீங்கள் வீட்டிலே இருந்ததுன்னா அந்த பொண்ணுக்கு மன அழுத்தமாக இருக்கும். நம்ம வீட்டுக்காக உழுந்து செய்கிறோம், எல்லோரும் நம்மளை தப்பாக நினைக்கிறாங்களே, சுருதிக்கு அந்த பொண்ணு என்னெல்லாம் செஞ்சுருக்கா அதை நினச்சி பார்க்கலையே அந்த பொண்ணு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, பணத்து முறையில் எல்லாம் பேசுங்க,
நான் எவ்வளவோ பொறுத்து போகணும்னு சொல்லி பொறுத்தான் போனேன்னு சொல்லுவான். அவனை என்னை வீம்புக்கு வம்பிழுத்துக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில தான் தெரியுது சுருதி அம்மா ஏற்பாடு பண்ண ஆட்கள்ன்ட்டு. நம்ம பிளான் வேலை செய்யல அப்படி இப்படின்னு பேசுனது கூட என் காதில் விழுந்துச்சு. அதை கூட நான் பொறுத்துக்கிட்டு தான் இருந்தேன். என்னைய பற்றி அவனுக்கு தெரியுமா, லைட்டானா கூட தாங்க மாட்டேன், வெளுத்துருவேன். ஆனால் வந்து அப்பா மானம் போயிடக்கூடாது, மீனா மானம் போயிடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் அதான் இன்னும் சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு என் பொண்டாட்டியே அந்த வாசுதேவன் வந்து திருட்டு பட்டம் கட்டுறான், அவனெல்லாம் சும்மாவே விட்டுறக்கூடாது, அவனை மண்ணுக்குள்ளே அனுப்பியிருக்கணும், இருக்கட்டும் அதுக்கு ஒரு காலம் வரும், அந்த புள்ள வந்து எங்கள் அப்பா கூட தான் இருப்பேன், இன்னும் என் தம்பி வேண்டான்ட்டான், என் தம்பி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான், அவன்கிட்ட சொல்லியிருக்கிறேன், அவன் வந்தாலும் பாரு, உனக்கு மரியாதை கொடுத்து வீட்டுக்கு அப்பாவுக்கு மரியாதை கொடுத்து வரதான் தான் பாரு, இல்லைன்னா வேறு கல்யாணம் முடிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே செல்வம் சொல்கிறார், கோவத்தில் அந்த முடிவு எடுக்காத சொல்லுவோம் முத்து அப்படிங்கிறாரு செல்வம் முத்துட்ட. உடனே நான் கோவத்தில் எடுக்கல, நான் எடுக்க போகிற முடிவு இல்லை, ஆனால் என் பொண்டாட்டி பேசுனதுனால தாங்கிக்க முடியல, சரி நான் சாப்பிட்டு நான் சாப்பிட்லையோ, சரக்கு அடிக்கணும், சரக்கு வாங்கி வேணும்பா அப்படிங்கிறாங்க. முத்து பகல்லே சரக்கு அடிக்கணுமா அப்படிங்கிறாங்க. மனசுக்கு சரியில்லை, சந்தோஷமாக இருந்தாலும் கவலையாக இருந்தாலும் அடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள்னா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, என் முன்னாடியே பேசிட்டாங்கன்னு அப்படிங்கிறாங்க. உடனே செல்வம் சொல்கிறாரு, நீ வந்து சரக்கு அடிச்சிட்டு நண்பா, சிஸ்டர் நினச்சிவாங்க அப்படிங்கிறாங்க. உண்மையிலே கஷ்டமாக தான் இருக்குது, அதான் அவளை கூட்டிகிட்டு கொண்டு அம்மா வீட்டில் விட்டுட்டு நான் வரேன் அப்படிங்கிறாங்க. நேராக மீனா வா, கிளம்புவோம் அம்மா வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. நான் வரலங்க அப்படி இங்கேயும் வரலங்க அப்படிங்கிறாங்க ரொம்ப விட்டு. உடனே மீனா உனக்கு வீட்டிலே இருந்தால் ஒரு மாதிரி தான் இருக்கும், நீ வா கிளம்பு, நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கோயிலுக்கு கூட்டி போகிறாரு. கோயிலில் கூட்டி போய் முத்து அழுகிறாரு. என்னால் உன்னை கஷ்டப்படுத்திட்டாங்க எல்லோரும், என்னை கட்டலாம் தான் நிம்மதியாக இருந்துட்டு போடலாம் அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லைங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சுருதி என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தான் நினச்சேன், அவங்கள அம்மாவும் அப்பான்னு தான் நான் கூப்பிட்ருக்கேன், ஆனால் அவங்களே நீ திருட்டு பட்டம் கட்டும் போது என்னால் தாங்கவே முடியலங்க அப்படிங்கிறாங்க. உன் குணம் யாருக்கு வராது மீனா, உளுந்து உளுந்து செஞ்சுருப்ப, உன் கையில் அந்த பிள்ளை எத்தனை வாட்டி சாப்பிட்ருப்பா, அவளுக்காக நீ பழியெல்லாம் ஏற்றிருக்க, நம்ம 2 பேரும் ஃப்ரீ இது மாதிரிலாம் வந்திருக்கு, அதையும் புரிஞ்சுக்கிடாமல் அந்த பிள்ளையும் என் அப்பா சைடில் இருந்து சப்போர்ட் பண்ணதா பாரு, அது எவ்வளோ பெரிய தவறுன்னு அவளுக்கு புரிய மாட்டேங்குது பாரு, அவங்க செய்கிறது தான் சரின்னு இருக்காங்க. நான் வந்து கோவப்பட்டேன்னு என் பொண்டாட்டி பேசும்போது நான் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் சொரணம் இல்லாதவன் கிடையாது மீனா, நீ என்ன தப்பாக தான் நினைக்கியா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நீங்கள் பூசப்பட்டது சரி தான், யார் தான் பொண்டாட்டியை பேசுனா பார்த்துட்ருப்பா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சிரிக்கிறாரு. சரி ரைட்டு கவலைப்படாத, உன்னைய பேசுனதை 2 போடு போட்டோம்ல அப்படிங்கிறாங்க. ஆமாங்க கூட 2 போட்டு நீங்கள் போட்டிருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏய் பொம்பளை ரவுடி ஆகிடாத, பார்த்துக்கா குடும்பத்துக்கு ஆகாது அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அப்படி அவர் பேசக்கூடாதுல்ல சபையில், பணம் இருக்குன்னா இப்படி திமிரில் பேசுவாங்களா, அந்த பொண்ணு சுருதி பொண்ணு நாளைக்கு இங்கே வாழ வரணும்ல, நம்மளோட தானே இருக்கணும், அது கொஞ்சமாவது அவங்க நினைக்காங்களா அப்படிங்கிறாங்க. மீனா உனக்கு இன்னும் புரியலையா, அவள் வந்து இன்னும் நம்ம வீட்டுக்கு வரமாட்டான், நீ வேணாலும் பாரு, உன் தங்கச்சி தான் வந்து ரவிக்கு 2வது பொண்டாட்டியாக வரப்போகிறான் அப்படிங்கிறாங்க. என்னங்க இப்போ இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அந்த பிள்ளை வரக்கூடிய சூழ்நிலை இல்லை, இது வரைக்கும் அந்த பிள்ளை இருந்தால் பாஸ் ஆகட்ட இருந்துச்சு, இன்றைக்கி அவள் பேசும்போது ஒரு பணக்கார திமிரு அதில் அப்படி பேசினா அது வந்து செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல, பட் என் வாயில் வந்துட்டு ஆனால் நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அவங்க அம்மா தம்பிக்கு பொண்ணு தருவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க சுருதி நல்ல பொண்ணுங்க, ஏதோ கோவத்தில் பேசுகிறா அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை நீ என்ன பாரு, சீதா தான் நம்ம வீட்டுக்கு ரவிக்கு பொண்டாட்டியாக வருவா பாரு, அதான் நடக்கும். ரவி ரொம்ப வருத்து போய் தான் இருக்கான், அவன்கிட்ட நான் ரொம்ப கோவப்பட்டாலும் கூட அவன் எல்லோரும் வேணும் அப்படின்னு சொல்லி பாசத்தில் உள்ள போய் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரலான்னு எவ்வளோ ஃபீல் பண்ணான் நம்ம 2 பேரும் வரலான்ட்டு, நம்மளை அசிங்கப்படுத்தும் போது அவனால் தாங்கிக்க முடியுமா, ஆனால் அவன் கூட தான் பிறந்தேன், எனக்கு அவனை பற்றி தான் தெரியுமில்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. மொத்தத்தில் ரவி ரொம்ப பாவம் தான், அந்த பிள்ளைய கட்டிட்டு கஷ்டம் தான் பட்டான், அவன் பணக்காரியாக இருந்தாலும் படம் தான் படுத்திட்டு இருந்தான். சரி இருந்தாலும் லவ் மேரேஜ் பண்ணாங்க நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் கடந்து போகும்போது நினைப்பேன், அந்த பொண்ணு இந்த நிலைமையிலையும் இப்படி நடந்திருக்கு, ஒரு செய்யாத தப்புக்கு ஒரு ஆளை குற்றம் சுமத்துறாங்க, அதில் கோவத்தில் நம்ம வந்து தகாத முறையில் நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது, அந்த பொண்ணு அதை புரிஞ்சிக்க மாட்டா பாருமா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அவங்க அப்பாவை அடிச்சோன்னா தாங்கிக்க மாட்டா அப்படிங்கிறாங்க. எல்லோரும் நியாயம்னா ஒன்று தானே, நான் அடித்தது தப்பாக இருந்தாலும் அது பேசின வார்த்தை தப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. சரிங்க விடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. விஜயா சரியான கடுப்பாக இருக்கிறாங்க, அண்ணாமலைகிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மீனா முத்தும் பார்த்த பார்வை தான் இப்படி ஆயிடுச்சு, இந்த ஃபங்க்ஷனையே கெடுத்துட்டாங்க வச்சுட்டாங்க, அதான் இவங்கள வரக்கூடாதுன்னு சொன்னேன் வச்சேன் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா நான் எவ்வளவோ உன்ட்ட பொறுத்து போயிருக்கேன், இது சம்மந்தமாக இன்னும் நீ இந்த வீட்டில் பேசணும்னு வச்சுக்கோயேன், நீ இருக்க மாட்டேன் இந்த வீட்டில் அப்படிங்கிறாங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அதான் உண்மை, வீடுன்னுக்கிட்டு இருப்பேன், நான் வேறு மாதிரி பேச வேண்டியிருக்கும் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. உடனே மூச்சு விட முடியாமல் ரூமில் போய் உட்காந்துருக்காங்க. இந்த மீனா என் வீட்டுக்காரிலேருந்து எல்லாத்தையுமே கையில் போட்டு படாப்படுத்துகிறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. மீனாவுக்கு ரொம்பவே வருத்தம், இந்த மாதிரி நம்மளை இப்படி பேசிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கவலையில் சாப்பாடு பொங்கல் கூட மறந்துட்டு தூங்கிடுறாங்க. உடனே திடீர்னு ஞாபகம் வருது, ஆகா
சாப்பாடு மாமாவுக்குலாம் வயிறு பசிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. மீனா உன்னைய கொண்டு வீட்டில் விட்டுட்டு கொஞ்சம் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்துடலாம்னு வந்தேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் சமைக்க மறந்துட்டேங்க, மாமாவுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துருங்க அப்படிங்கிறாங்க. உடனே மாமாவுக்கும் முத்துக்கும் மீனாவுக்கு கொண்டு சாப்பாடு வாங்கிட்டு வராங்க. உடனே அண்ணாமலை கொடுக்குறாங்க, இப்போ சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை பார்சல் பிரித்து சாப்பிட்றாரு. இந்த சூழ்நிலையில் எங்க சமையலே பண்ணாமல் வச்சுருக்கா அப்படிங்கிறாங்க. நான் வேலைக்கு வந்திருக்கா, அவங்க புருஷன் எனக்கு அவனுக்கு வாங்கிட்டு வந்தாங்க, நீங்கள் உங்களுக்கு தேவையான சமைங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. உடனே அதை தெரியாத உணர்ச்சியமா வயிறு பசிக்கு என்ன சமையல் இருக்குது அப்படிங்கிறாங்க. தெருவா தட்டெடுத்து பிச்சை தான் எடுக்கணும், இந்த வீட்டில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. என்னம்மா இப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. அந்த மீனா சமைக்கலையா அப்படிங்கிறாங்க. அவளாம் இன்னும் சமைக்க மாட்டான், அவன் பொண்டாட்டி வர சொல்லு, என்னத்தையும் சமைக்க சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணிகிட்ட போய் சொல்கிறாரு மனோஜ், அவன் மீனா சமைக்க மாட்டான், நீ தான் இன்னும் சமைக்கணுமா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோஹிணி ரொம்பவே அடிப்பிடுறாங்க. ஆஹா, இன்னும் நான் தான் இந்த வீட்டில் சமைக்கணுமா, என் நிலமையெல்லாம் அந்த ஆன்ட்டிக்கு தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முழிக்காங்க. இனி என்ன நடக்கும் இந்த ரோஹிணி வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.